Hi everyone, this is Kritika Elango. You're watching Esperanza English for you. Today we are going to discuss about can, could, may, might, must, shall, should, will, would. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமர்ல என்ன சொல்லுவோம்னா மாடல் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். மாடல் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு கிளாஸ்க்குள்ள என்டர் ஆகும்போது நம்ம வந்து கேட்போம் மே கெட் இன் சர், மே கம் இன் மேம். So in order to ask permission we are using may. Okay, so அந்த மாடல் வேர்ப்ஸ் பத்தி இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஓகே, மாடல் வேர்ப்ஸ்னா என்னன்னு சொல்லணும்னா அதை இன்னொரு விதமா என்ன சொல்லலாம்னா ஆக்ஸிலரி வேர்ப்ஸ்னு சொல்லலாங்க, இல்லைன்னா ஹெல்பிங் வேர்ப்ஸ்னு சொல்லலாம். மாடல் வேர்ப்ஸ் வந்து என்ன சொல்லலாம், ஹெல்பிங் வேர்ப்ஸ்னு சொல்லலாம். ஏன் இது ஹெல்பிங் வேர்ப்ஸ்னு சொல்றோம்? Because it helps us to express our ability, okay, to request someone or to express possibility, probability and so on. அதனால தான் இத வந்து helping verbs ன்னு சொல்றோம். புரியுதுங்களா? சோ இந்த helping verb பாத்தீங்கன்னா கூட action words ஓட தான் வரும். For example, can swim. Okay, இங்க பாத்தீங்கன்னா can swim. This modals always come along with the main verb. Action words கூட தான் சேர்ந்து வருங்க. இது செப்பரேட்டா வராது. So can swim. Can ங்கிறது modal verb, swim ங்கிறது verb. That is action word we used to say. Okay, it will come along with the main verb. It won't come separately. Clear? So அந்த modal verbs பத்தி நாம இன்னைக்கு பார்க்க போறோம். Okay, first is can. Okay, can எந்தெந்த இடத்துல எல்லாம் நாம யூஸ் பண்ணலாம்? Okay, ability or possibility. Ability போது என்னால முடியும், நம்மனால முடியும், அந்த இடத்துல நாம வந்து can யூஸ் பண்ணலாம். For example, I can swim. I can learn French. Okay, I can speak Japanese. So இந்த இடத்துல என்னால முடியும், நம்மனால முடியும், அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்றது வந்து can. Okay, I can jump into the river. Okay, I can speak French. She can climb the mountain. So ability, okay, முடியும் அப்படிங்கற இடத்துல நம்ம வந்து can யூஸ் பண்றோம். Possibility. Okay, இப்போ என்னால முடியாது, அந்த இடத்துல என்னால முடியாது, அத நாம என்ன சொல்றோம், நெகட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்றோம். அந்த இடத்துல நம்ம எப்படி யூஸ் பண்ணனா she cannot swim, she cannot learn French. அந்த இடத்துல நம்ம not யூஸ் பண்ணோம்னா அது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ். So I can swim, I cannot swim. Okay, not possible, not ability. Okay, you don't have the ability to do. அந்த இடத்துல நம்ம வந்து cannot யூஸ் பண்றோம். contraction form இருக்குங்க, அது நம்ம எப்படி contraction form is nothing but short form தான் வந்து contraction form னு சொல்றோம். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா cannot வந்து இந்த ஷார்ட்டா வந்து n apostrophe t போட்டோம்னா that is can't அப்படின்னு யூஸ் பண்றோம். ஓகே, can'tங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது நம்ம வந்து can't யூஸ் பண்ணலாம். But to the higher officials in a formal writing and formal speaking அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நாம வந்து can't யூஸ் பண்ண கூடாது, cannot தான் யூஸ் பண்ணணும். இப்போ உங்க பாஸ் கேக்குறாரு, okay, we have a meeting on Sunday, okay, you have to come compulsory அப்படினு சொல்லிடுறாரு. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், sorry sir, I cannot come. This is the way to answer him. Sorry sir, I can't come. This is not the way to answer him. So formally நீங்க சொல்லும்போது cannot யூஸ் பண்ணுங்க. இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசப்போ ஒரு ஃப்ரெண்ட் கேக்குறாங்க, well let's have a party on Sunday, you should join us அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து என்னால முடியாது அப்படிங்க சொல்லும்போது நீங்க எப்படி சொல்லலாம்னா I can't come because I have an appointment with the doctor. எனக்கு டாக்டர்ட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கு, என்னால வர முடியாது. I can't come because I have an appointment with the doctor. Okay, so அந்த இடத்துல friends circle or relatives கூட பேசும்போது நீங்க can't யூஸ் பண்ணலாம், but for the formal way you have to use cannot. This is the difference. Clear? So canங்கிறது வந்து ability, possibility. Okay, so முடியும் முடியாது ரெண்டு இடத்துல யூஸ் பண்ணலாம். முடியும்ங்கற போது நம்ம can யூஸ் பண்றோம், முடியாதுங்கற இடத்துல வந்து can't யூஸ் பண்றோம். Clear? The next thing is permission. If you want to get permission, இப்போ நம்ம வந்து ஒருத்தர் கிட்ட permission கேக்கும்போது this is in an informal way we can say, okay, so can I take your pen, can I take your water bottle? If you are asking your friends you can use the word can. Can I get in ma'am? Nowadays the children are using can I get in. That is wrong way to use. Okay, there you have used may only. Clear? Can I for you're asking permission to your friends or relatives or your neighbors like that. Clear? So can I take your pen? Can I take your water bottle? This is a way to get permission.
clear? So canன்றது பாத்தீங்கன்னா ability, possibility and permission, clear? So negative form cannot and contraction form can't. Okay, the next thing, okay, can க்கு past tense பாத்தீங்கன்னா could ன்னு சொல்லுங்க. இப்போ ability நான் சொன்னேன், okay, அதே வந்து past ability அந்த இடத்துல நாம் வந்து could யூஸ் பண்றோம். இப்போ சின்ன வயசுல நம்ம நிறைய கத்துருப்போம், இப்போ பெருசானதுக்கு அப்புறம் அதெல்லாம் அப்படியே விட்டுருப்போம். ஸோ அந்த இதை பார்த்தீங்கன்னா அந்த வந்து பாஸ்ட் எபிலிட்டின்னு சொல்றோம். ஓகே, நம்ம வந்து நம்ம அந்த அந்த சின்ன வயசுல இருக்கும்போது நிறைய செஞ்சிருக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்ட் எபிலிட்டி ஷீ குட் ஸ்விம். ஸோ அவங்க வந்து சின்ன வயசா இருக்கும்போது that is she could swim when she was 7 years old, but now she is unable to swim. Clear? So she could swim when she was 7 years old. Clear? So past ability நீங்க ஃபர்ஸ்ட் வந்து அந்த இதை வந்து லேர்ன் பண்ணிருக்கலாம், உங்களால முடிஞ்சிருக்கும், ஆனா இப்போ முடியல அப்படிங்கும்போது நீங்க வந்து there you can use could. Clear? இதே வந்து நெகட்டிவா யூஸ் பண்ணும்போது ஓகே, சின்ன வயசுல அவங்க கத்துக்கல, ஆனா இப்போ கத்துக்கறாங்க. ஓகே, she couldn't learn French when she was 6 years old. அப்போ வந்து அவங்க French கத்துக்கல, ஆனா இப்போ கத்துக்கிட்டாங்க. So that is the difference. Clear? This is the negative form for could. Couldn't. Next, permission. Permission பாத்தீங்கன்னா you can use for permission also for polite way. Okay, in a polite way. Could I talk to your boss please? Okay, could I talk to your manager please? So for asking permission you can use could. Okay, and one more thing, polite request. In a very polite manner, you are requesting in a very polite manner, there we can use could. For example, could you please move that side? Could you please give me a water bottle? Okay, could you please bring me a cup of coffee because I am very tired? So this is a way to ask politely, to request politely. Clear? So this is the difference. So we have seen can and could. It is the past tense of can. Okay, could is the past tense of can. This is ability, possibility. Okay, here it is past ability. And you are asking permission. This is the way to ask permission, to get permission in a polite way. And for getting polite request. So this is the difference, can and could. Okay, now let's see may, might. Okay, we are discussing models. It is helpful for everyone like students, working people and homemakers to converse in a better way. Okay, so now let's begin again, that is may. Okay, we are going to see about may. May எந்தெந்த இடத்துல எல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாங்க. ஸோ ஆல்ரெடி ஐ ஹவ் டோல்ட் யூ, நம்ம ஒரு கிளாஸ்க்குள்ள வேற எங்காவது ஒரு வாஷ்ரூம்குள்ள என்டர் ஆகும்போது we are using may I come in sir, may I get in ma'am, like that we are using. So asking permission, for asking permission we are using may. Okay, the next thing is probability. Okay, வரலாம், வரலாமே போகலாம், வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இல்லாமே இருக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா மேங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 50% to 70% சொல்லலாம், மேக்ஸிமம் 70% பாசிபிலிட்டி இருக்கு, ப்ராபபிலிட்டி இருக்கு. அந்த இடத்துல நம்ம வந்து மே யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், he may attend the party. I have spoken to him, he may attend the party. சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ ஒரு கிளைமேட்டை பார்க்குறீங்க. ஓகே, I have seen the dark clouds in the sky. It may rain today. Chances இருக்கு, rain வரதுக்கு chances இருக்கு. So there we are using may. Okay, the next thing is blessing. Okay, if we are blessing others, there we are using may. See here, may God bless you. May the divine shower blessings on you. Okay, so there we are using may. So where are we using may? That is permission, to get permission, to express probability and to bless others. There we are using may. பாத்தீங்கன்னா permission கேட்கறதுக்கும் plus probability, வரலாம், வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இல்லாமையும் இருக்கலாம், வரலாம், வராமையும் போகலாம், அந்த இடத்துல யூஸ் பண்றோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மற்றவங்க வந்து பிளஸ் பண்ணும்போது we are using may. ஓகே, ஸோ அதோட past tense தாங்க might. might வந்து பார்த்தீங்கன்னா slight probability, only 30% மட்டும்தாங்க வாய்ப்பு இருக்கு, ஒரு 30% மட்டும்தான் இருக்கு, அந்த இடத்துல நம்ம might யூஸ் பண்றோம். ஓகே, it might rain today, but I am not sure. It might rain today. So அந்த இடத்துல நம்ம வந்து might யூஸ் பண்றோம். It is the past tense of may. Clear? And the last one we are going to see is must. இந்த mustங்கிற வேர்டை நீங்க நிறைய சைன் போர்ட்ஸ்ல பார்த்திருக்கலாம், பிளக்கார்ட்ஸ்ல பார்த்திருக்கலாம். Okay, so when we are riding a bicycle or bike, we must wear helmet. So mustங்கிறது பாத்தீங்கன்னா necessity. It is compulsion, necessary.
ஓகே so there we are using must கண்டிப்பாக அப்படிங்கிற இடத்துல must யூஸ் பண்ணணும் clear so necessity you must wear seat belt while driving you must wear seat belt while driving okay so prohibited area இந்த இடத்துல வந்து நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து mustங்கிற வேர்டை பார்ப்போம் அது கூட பாத்தீங்கன்னா notங்கிற வேர்டு ஆட் ஆயிருக்கும் clear so prohibited area okay so you must not speak loudly here you must not smoke here okay you must not speak loudly here the next thing is strong belief if you have a strong belief there we can use must பாத்தீங்கன்னா she must be 80 years old எனக்கு நல்லா தெரியும் கண்டிப்பா அவங்க பாத்தீங்கன்னா 80 years இருப்பாங்க she must be 80 years old clear so mustங்கிறது பாத்தீங்கன்னா necessity okay கண்டிப்பாக அந்த இடத்துல நாம வந்து must யூஸ் பண்றோம் next prohibited okay prohibited areasல எல்லாம் நீங்க பார்த்திருக்கலாம் அந்த placards the next thing is strong belief so these are the 5 models we have seen today okay the other models we can see in the forthcoming sessions so in the 5 models it will be helpful for you in communication so இந்த 5 மாடல்ஸ்ல என்னென்ன மிஸ்டேக்ஸ் நம்ம பண்றோம் காமன் மிஸ்டேக்ஸ் நம்ம என்னென்ன பண்றோம்ங்கறது பார்க்கலாங்க the 5 காமன் மிஸ்டேக்ஸ் நீங்க வந்து பண்ணுவீங்க என்னங்கிறது இப்ப பார்க்கலாம் இப்போ நம்ம பண்ற என்ன மிஸ்டேக்ஸ்ங்கறது ஒவ்வொண்ணா பார்க்கலாம் the first mistake பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் இந்த மாடல் verbs பாத்தீங்கன்னா action verbs that is verb கூட வரும் so இந்த பாத்தீங்கன்னா may attend ஓகே இது பாத்தீங்கன்னா மேங்கிறது மாடல் attendங்கிறது verb இப்படி வருது சோ இந்த இடத்துல ஒரு சிலர் நாம என்ன பண்ணுவோம்னா prepositions உள்ள விடுவோம் என்ன பாத்தீங்கன்னா he may to attend the party he may with attend the party to அந்த withங்கற வேர்ட் நிறைய பேர் உள்ள வந்து இணைச்சிருவோம் அது ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் நாம இந்த வேர்ட் பாத்தீங்க இந்த மாடல்ஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு verb கூட தான் வரணும் அதுக்கு இடையில எதுவுமே வரக்கூடாது ஓகே அந்த மாடல்ஸ் பாத்தீங்கன்னா மாடல்ஸ் plus main verb okay auxiliary verb plus main verb and the இடையில in between nothing should be there especially prepositions clear this is the first mistake we are committing இத வந்து நம்ம வந்து தவிர்த்துக்கணும் the next பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து past tense க்கு அப்புறம் present tense க்கு நான் வந்து சொல்லிருக்கேன் s ஆட் பண்றது es ஆட் பண்றது past tense க்கு ed ஆட் பண்றோம் அந்த மாதிரி while correcting the papers நாங்க இதெல்லாம் பார்த்திருப்போங்க எப்படி பாத்தீங்கன்னா you must wear seat beltங்கற இடத்துல பசங்க என்ன பண்ணுவாங்க must ed ஆட் பண்ணிருது இல்லனா so eso ஆட் பண்றது it is totally wrong இது கூட நம்ம எதுமே ஆட் பண்ண கூடாது அந்த verb அப்படியே தான் இருக்கணும் clear mustard must is it's not proper way okay இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண கூடாது this is a second common mistake and the third common mistake என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த verb நான் சொன்னேன்லங்க இந்த may கூட இந்த models கூட வர verb பாத்தீங்கன்னா first form of the verb தான் நம்ம யூஸ் பண்ணணும் ஓகே இது பாத்தீங்கன்னா first formங்கிறது ஒண்ணும் இல்லைங்க present tense தான் நம்ம சொல்றோம் பாத்தீங்கன்னா take took taken come came come the first form பாருங்க take கீழ come so அந்த take and come அதான் வந்து base form னு சொல்லுவோம் first form of the verb அது அப்படியே தான் எழுதணும் நாம அது கூட வேற எதுவும் சேஞ்சஸ் பண்ண கூடாது இங்க இதுக்கு பதிலா he may attended the party attended ed ஆட் பண்ணுவோம் that is also wrong this is also clear third mistake என்னன்னா இந்த verb கூட நாம எதுமே சேர்க்க மாடல்ஸ் யூஸ் பண்ணும்போது இப்ப இது தனியா வந்ததுன்னா நாம யூஸ் பண்ணலாம் இது மாடல்ஸ் கூட வரும்போது we should not add ed or we should not make it as a past tense அது வந்து first form of the verb தான் வந்து யூஸ் பண்ணனும் மாடல்ஸ் கூட வரும்போது clear and the fourth mistake பாத்தீங்கன்னா we have seen many papers that is ரெண்டு மாடல்ஸ் ஒட்டுக்கா யூஸ் பண்ணுவாங்க she will can come tomorrow she will can come tomorrow willங்கிறது மாடல் தான் canங்கிறது மாடல் தான் ரெண்டு auxiliary verbs that is helping verb ஒட்டுக்கா ஏதோ ஒண்ணு யூஸ் பண்ணனும் she will come tomorrow she can come tomorrow so இது ரெண்டையும் ஒட்டுக்கா போடக்கூடாது ஒரே ஒரு மாடல் verb தான் நாம யூஸ் பண்ணனும் and the fifth thing is same thing you don't actually நம்ம வந்து இங்க ஆல்ரெடி நமக்கு ரெண்டு verb இருக்கு ஒரு மாடல் இருக்கு ஒரு base form that is the first form of the verb இருக்கு இது கூட என்ன பண்ணுவோம்னா he or she or you okay you don't touch my bag அப்படினு சொல்றத you don't should touch my bag இந்த மாதிரி நாம யூஸ் பண்ணுவோம் you don't should touch my bag that is totally wrong இப்போ நீங்க you don't touch my bag அவ்வளவுதான் or else you should not touch my bag அந்த shouldங்கற வேர்ட் இடத்துல n apostrophe should
shouldn't யூஸ் பண்ணி you shouldn't touch my bag. That's the thing. Okay, இந்த இடத்துல நம்ம மிஸ்டேக்ஸ் பண்றோம். Okay, so these mistakes have to be avoided. So hope you have understood the models. These 5 models I have taught you today. Hope you have understood. The other models we will see in the forthcoming sessions.